வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் நிமித்தமான புதிய முதலீடுகள் இந்த வாரம் நீங்க அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில இருக்கக்கூடிய அதுக்கு தெரியாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை இல்லற வாழ்க்கையில் நீங்க சிறப்பாக நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரையிலான தமிழில் வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலம் நமது மீனராசி வாரப்பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரத்தில் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 31/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் 1 தேதி தமிழில் வைகாசி 19ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார். மூன்றாவது மாற்றமாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழில் வைகாசி 21ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாருங்க. நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி 23 அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து 5 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாருங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையுங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருப்பீங்க சில காரியங்களை. ஆனால் அந்த மாதிரி தள்ளி வைத்த காரியங்கள் தானாக முடிந்து உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குதுங்க. புதிதாக நட்புறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இந்த வாரம் சேமிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லதுங்க. கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இழுபறியான சூழ்நிலை எல்லாமே மறையக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தைரியமான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் எல்லா விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியூர் போகிறதுக்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக புது விதமான அனுபவங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வாரம் முக்கியமான சில வேலைகளை செய்யும்போது உங்களுக்கு வெற்றி பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் உங்களுடைய சக்தி குறையதாக உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆற்றல் கொஞ்சம் குறையும். அதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியாமல் போகலாம். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்கிறதுனால உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தர நீங்கள் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கொண்டு உங்கள் வேலைகளில் சிறப்பாக ஈடுபட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு சுயதொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக அமைங்க. புதிய கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க. அந்த புதிய வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத நல்ல வளர்ச்சியும் பண வரவுகளும் உங்களுக்கு கிடைத்து அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் தொழிலில் பெற முடியுங்க. ஒருவேளை கூட்டுத்தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய போட்டியாளர்கள் உங்களுக்கு உருவாகுவாங்க. அந்த நிறைய போட்டியாளர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படுத்தாலும் நீங்கள் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க நீங்கள் அதிகமான பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களெல்லாம் நீங்கள் கண்காணித்து அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கூறுவீங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் பங்கு பெறுவதற்காக வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் நிமித்தமான புதிய முதலீடுகள் இந்த வாரம் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே செய்த முந்தைய கடின உழைப்பின் பலனை இந்த வாரம் நீங்கள் தொழிலில் நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. எனவே உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக தான் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதன் மூலமாக இன்னும் சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். நீங்கள் போட்டிகளில் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க. மனதை ஒருமுகப்படுத்துங்க. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். தேவையில்லாத ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் தவிர்த்து விட்டு தொழிலில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைங்க. சரிங்க, நான் உத்தியோகத்தில் இருக்கேன், அலுவலக பணியில் போய் பணிபுரிகிறேன், எனக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையுங்க. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால் தினசரி நமது ராசிபலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசிபலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் அலுவலக பணிகள் மூலமாக இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே.
நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கும் மாற்றங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கும் உயரதிகாரிகள் வந்து காரணமாக அமைவாங்க. உயரதிகாரிகளின் உத்தரவுப்படி நீங்கள் சக பணியாளர்களின் வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க. எனவே அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் உங்கள் பணிகளை விழிப்புணர்வோடு செய்து முடியுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தகவல் தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் கூட இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் வந்து ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்காக நீங்கள் வந்து அதிகமான முயற்சியை மேற்கொண்டு உங்கள் அலுவலக பணிகளை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் போகலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து நேரத்தோட கரெக்டான டைமில் கரெக்டான வேலையை முடிச்சு கொடுக்கறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு சாதகமான ஒரு வாரமாக இருக்காதுங்க. உங்கள் இதயபூர்வமான உணர்வுகள் எல்லாம் இந்த வாரம் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். உங்கள் காதலருடன் நீங்கள் வந்து இணக்கமாக நடந்து கொள்ள நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து சில தவறான புரிதல் காரணமாக மற்றவங்களுக்கு வந்து டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும். அதனால என்ன ஆகுனா உங்கள் உறவு வந்து பாதிக்கப்படலாம். அதனால காதல் வாழ்க்கையில் பொறுமை அப்படின்றது தேவை. உங்கள் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டாம் இந்த வாரம். திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கச்சிதமான ஒரு வாரமாக அமையுங்க. உங்களது முரண்பாடான சில சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் குடும்ப உறுப்பினரும் உட்காந்து பேசி அதை தீர்த்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமணமானவர்கள் இந்த வாரம் உங்களது வாழ்க்கை துணையை பற்றின சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் வந்து உங்களது மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ள நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் நல்ல வளத்தை பெறுவதற்கு உதவி செய்வாங்க. எனவே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் பேசலாம். திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாங்க. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அது பிடிக்காமல் போகலாங்க. அதனால் அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை இல்லற வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காக நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் விவாதித்து நீங்கள் சிறப்பான திருமண வாழ்க்கை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துவதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் இயல்பாகவே மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது வீடு தொடர்பான விஷயங்கள் அசையா சொத்துக்களை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தொடர்பான முதலீடுகளை நீங்கள் செய்வதற்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க. எனவே வீட்டில் நீங்கள் வந்து நல்ல லாபத்தை காண முடியுங்கிறதுனால வீடு சம்பந்தமான மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாடகை போன்றவற்றின் மூலமாக கூடுதலாக பணத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி அசைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம். அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் உங்கள் வீட்டில் சில பொருட்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா உடைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உங்கள் பொருட்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் உடைச்சிட்டிங்க அப்படின்னா அதனால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோவப்படுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயல்பாடுகளும் நீங்கள் செய்யாமல் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த ஆசைகளை நிறைவேறும். படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு இப்போது போக முடியுங்க. ஆசைப்பட்ட படிப்பை ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில் படிக்க முடியும். இந்த வாரத்துக்கு பிறகு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கல்வி நேரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதனால மாணவர்கள் இந்த வாரம் நல்ல கல்வி சாதனைகளை படைப்பதற்கான அடித்தளமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மகிழ்ச்சியான ஒரு வாரங்க இந்த வாரம். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அதனால உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்காரகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சிறப்புங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் தினசரி ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.